போர்வையை வெள்ள போர்வையை கீழே வச்சு ஒரு கடற்கையிலே மேல போட்டு அதுக்கு மேல இந்த வயிற்றுக்குள்ள இந்த இடம் உருவு போயிருச்சுன்னா உடம்பு காலியாக என்னாகும்னா நேராக வயிறு உப்பிக்கிட்டே இருக்கு. வயிறு உப்பு என்னாகும் அதை மட்டும் தனியா தெரியும். அது உப்பாத அளவுக்கு உப்பு இருக்குல்ல, உப்பை ஒரு துணியில வச்சு நடுவுல கட்டி அதை சுருட்டி இந்த இடத்துல வச்சு அங்கிட்ட என்ன ஆகுனா அது பர்லோ வாஜிபோ இல்லை. அந்த வீட்டுல உப்பு எல்லா வீட்லயும் இலவசமா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். கண்ணுல பொச்சு கட்டிட்டா அந்த வெயிட்டுல வயிற்றுக்குள்ள காலத்துக்கு போய் மேலே எலும்பாங்க. அப்படியே கீழே ஒரு பொருளை வச்சு நல்ல துப்பியை வச்சு அவர் போட்ட சட்டையை வச்சு ஒரு வெள்ள துணியை போட்டு மூடி மக்கள் பார்வைக்கு வச்சோம். பிரிசர்ல வைக்கிறத 100% நமக்கு பிரிசர்ல வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா உடம்பு பாட தூர எடுக்க ஆரம்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு கட்டில வச்சு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு ஆக்சிடென்ட் போகுது, இதோ ஒரு காலதாமதமானது, நிர்பந்தம் பிரச்சனை இல்லை. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பிரிசர்ல வைக்காம உடம்பை நம்ம பாதுகாத்து கொண்டு போய் நம்ம கப்பலிட்டு அடக்கணும். சரிங்களா? இப்ப நமக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கசப் மாத்துறதுனா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, கசப் மாத்துறதுனா எத்தனை அமலுக்கு சொல்றது? ஒண்ணு என்ன சொல்றது? உடல் உறுப்புகளை சீராக தெரிஞ்சுக்கிறீங்களா? இரண்டாவது சேர்த்து உள்ளாடைகளை அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. மூணாவது சேர்த்து நஜீஸை சுத்தப்படுத்தும். கட்லா இருந்தாலும் சரி, இது மாதிரி பொருளா இருந்தாலும் சரி, கீழே ஏன்னா மையத்தை வச்சுட்டா எறும்பு மேல ஏற ஆரம்பிக்கும். அதனால முன்னாடிலாம் ஒரு தட்டுல தண்ணியை ஊற்றி 4 காலம் வைப்பாங்க. இப்ப நம்ம அப்படி செய்ய வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்யலாம், சாக்லேட்ல அந்த சாக்லேட் ரவுண்ட் பண்ணி மக்கள் பார்வைக்கு வச்சுட்டோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 பாடத்துல ஒரு பாடம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். மீது 2 பாடம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கஃபன் துணி கேட்கிறது, அப்புறம் குளிர்பாக்கம். இது என்ன தெரிஞ்சுக்கோமா? இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாமா? ஆர்வமா இருக்கிறீங்களா? என்னடா அப்படியே ட்ரைனாக உங்களை டயர்டா போக அது ரெடி பண்ணிக்கிறது. இப்ப நம்ம கப்பல் இன்ஷா அல்லாஹ் எப்படி முதல்ல கப்பலை எப்படி கிழிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நான் எதிர்ச்சிங்க டீ இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைங்க கொஞ்சம் நான் போயிட்டு இருக்கீங்க, ஒரு டயர்டா இருக்கும். மணிக்கணக்கா உட்கார வைக்கிறப்போ ஒரு டயர்டா